வாயா வா. இங்க இருக்கிற நெருக்கடியில நீ வேறையா? வா. தப்பி தவறி தண்ணி பிடிக்க கூட வண்டி நிக்கப்படாது, உடனே வந்து ஏறிடுறாங்க. நம்ம நாட்டுல 52 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 3/4 பேர் இந்த ரயிலே தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நிம்மதியா உட்கார விட மாட்டாங்க போல் இருக்கு. உங்க அப்பா விட்டு ரயிலையா? இல்ல, உங்க அப்பா விட்டு ரயில். அட ஏயா உங்க அப்பா எங்க போய் பேசிக்கிட்டு ஏதாவது ரகல வந்துட போகுதுயா? அடிக்கடி ஏற்பட்ட தப்பி ஓட கூட இடம் இல்லையா? இந்த வண்டியில மாத்திரமா எல்லா கேரேஜும் அப்படித்தான் இருக்கு. ராத்திரி பூரா ஒரு கம்பார்ட்மெண்டா தாவி தாவி தான் வந்துட்டு இருக்கிறேன். நம்ம ஊருக்கு கிளம்ப கூடாது, அன்னைக்கு தான் எல்லாருக்கும் நல்ல நாள். எல்லாரும் புறப்பட்டுறீங்க. வெள்ளை வேட்டி உடுத்திட்டு ஒழுங்கா பிரயாணம் பண்ண முடியாத. 3 மணி நேரம் பொறுத்துக்கீங்க. 3 மணி நேரம் கிடைச்சா சும்மா இருக்க மாட்டாங்களே. வண்டியில இந்த இட பிரச்சனைக்கு ஒரு விமோசனமே கிடையாது. This will never come to a close, I tell you. இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு? தெரியாது. This will never come to a close, I tell you. A set of idiots traveling in wretched third class, irrelevant and irregular and irresponsible. அட அதான் தெரியாதுங்கறார் ஐயா. அதனால தான் அவர்கிட்ட பேசுறேன். போற இடத்துல ஆப்ப கிடைக்காது, மெனக்கட்டு வாரிட்டு போறிய. என்ன மேட் இன் இங்கிலாண்டா மேட் இன் அமெரிக்காவாயா? சாகர வரைக்கும் சும்மா இருக்காத. இங்கிருந்து வாரிட்டாங்க போ, அங்கிருந்து வாரிட்டு இங்க வா. இடையில கிடைக்கிற மூச்சுலாம் புடிச்சு குத்து. ஆல பெரிய ஆஞ்சநேயர் வடமாலை சாத்துற மாதிரி முறுக்கு மாலை சாத்திட்டு இருக்க. முன்னால முறுக்கையும் போட்டுட்டு மூக்கையும் பிடிச்சுக்க, பிரமாதமா வியாபாரம் ஆகும். தலையில என்ன தடவி இருக்க? வேப்பண்ணையா? ஆமா, முடி வளரும். அத வளரு, வேற ஒண்ணும் வளர விடாத. தோட்டப்பா கட்ட பள்ளியா பள்ளியா தப்பா நினைக்காதீங்க, நானா அடிக்கல. தள்ளி விட்டதுல கை தானா அடிச்சிருச்சு. என்ன வண்டி, என்ன பிரயாணம், கொஞ்சம் கூட முன்னேற்றம் கிடையாது சார். பாத்தீங்களா முன்னேறி இருக்கா நாடு? இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. தெரியுமா? நீங்களும் பாத்துட்டே வர்றீங்கல்ல. 68 பிறந்துருச்சுங்க, 68 விதமாயிட்டானுங்க எல்லாரும். அவர்தான் இங்கிலீஷ் தெரியும், மறுபடியும் தமிழ்ல. அதனாலதான் தமிழ்ல நீயா சொன்ன 68 விதம் கோச்சு வெண்டாயா. இங்க பாரு, அவன் நிக்க கொள்ள இடமெல்லாம் துவைச்சிட்டு இருக்கா. நீ என்ன பெஞ்சு பூராத்துக்கும் காலை நீட்டிட்டு அப்படி படுத்திருக்கிற? 2 துடுப்பு தரட்டா, படகு தள்ளுற மாதிரி தள்ளிட்டா போ. அது காது நாயினா. யாரா உனக்கு நாயினா? நானா? செப்பா அவன் தவிக்கிறான்னு சொல்றேன், இஷ்டத்துக்கு படுத்திருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க யாருக்காவது ஐசிஎஃப் தெரியுமாயா? ஐசிஎஃப் தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. சீட் ஆட தெரியும், பாட்டம் ஆட தெரியும், டிப்ஸ் வாங்குவீங்க. மடதையா ஏட்டையா மடக்குது? ஒடிஞ்ச காலு. ஒடிஞ்ச காலுன்னு செப்ப எக்கடா இழுத்து நன்னி 2 மாசத்துல எட்டு வச்சு பண்டை விட போயினாரு. இங்க 6 போய் திப்ப அன்னைக்கு 4 மாசத்துக்கு ஆகல. குக்க மாதிரி குளத்துக்குனே உண்டாவே. எட்லையா மடக்கு மடக்கு எட்லையா மடக்குது? சரியா என்ன சொல்லிட்டாங்க? காலை போச்சிருந்தே தெரியல, இப்படி வச்சிருந்தா சொல்லிருப்பா. சொல்லியா? அட இங்கயா வர்ற துருத்துள்ள காலை வச்சு சும்மா கிடையாயா? ஏயா கத்துற? தம்பி ஐயா போனமா? இல்லை போனா சொல்ற, இறக்கி விடுறேன். தூங்கிட்டு இருக்கிற வீட்டுல பண்ற மாதிரி தடா தப்புடா. கீழே உட்காந்துக்காம பாரு. சார் சட்டையெல்லாம் கெடுத்துறாத. நீ ஏன் அங்க உட்காரு, எனக்கு வேண்டாம், நான் நிக்கிறேன். ஏய் பொண்ணுடுவேன். டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். சார் நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. இது டிக்கெட் கொடுங்களா? என்னையா பஸ் அது? டிக்கெட் வாங்குறேனே. டிக்கெட் எடுக்கணும்னு தான் சொன்னாங்க. பார்த்தேன் வரிசை வரிசையா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரயில்காரங்க வேற வந்துட்டாங்க. போய் ஓடி ஏறுன்னு சொன்னாங்க. பார்த்தேன் ஒரே கூட்டமா இருந்துச்சு. பார்த்தேன் ஏறிட்டேன். சகட்டு மேனிக்கு அவங்க டிக்கெட் வாங்கல. எந்த ஊர்ல இருந்து வர? மனசுல இருக்கு, வாயில வர மாட்டேங்குது. முறுக்கு விற்கிறாங்கல்ல. மணப்பாறையா? ஆமா மணப்பாறை தான். மணப்பாறையா இன்னும் வரல? மணப்பாறையில ஏறினியா? மணப்பாறை இன்னும் வரலையா? ஏன் மணப்பாறையில இறங்க வேண்டிய ஆளானே? ஆமா மணப்பாறை வரும், வர வைக்கிறேன். வண்டி மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு, மணப்பாறை இன்னும் வரலையா? ஐயோ நான் மணப்பாறைக்கு போனுங்களா? இல்லையா? இந்த 7:35 செங்கற்பட்டுல இறங்கி அங்கிருந்து மணப்பாறைக்கு வண்டி போவோம், அதுல புறப்படு. மிஸ்டர் மிஸ்டர் டிக்கெட் ப்ளீஸ். மிஸ்டர்
டிக்கெட் எடுங்க சார். ஏன் சார் இந்த ரூட்ல மிஸ்டர் விசி கோதண்டராமன் ஒரு டிக்கெட் கேட்டிருந்தாரா இல்லையா? இப்போ இருக்கா, டிக்கெட் எடுங்க. ஐ ஆம் கமிங் ஃப்ரம் எ ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. இருக்கட்டும். டிக்கெட் எங்கப்பா? திருச்சி வந்தா வீட்டுக்கு வாங்களேன். டிக்கெட் எங்கடா? டிக்கெட் இருந்தா நான் ஏன் சார் கையை கட்டிட்டு நிக்கிறேன்? பொறுங்க, பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதா? எங்களை எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறா சார் இவன். எங்களுக்கெல்லாம் நாகரிகமா டிராவல் பண்ண தெரியல சார். இங்கிலீஷ் தெரியுமான்னு கேக்குறான் சார் இவன். டாய் ஒன்ன மாதிரி வித்தவுட் டிக்கெட் டிராவல் பண்ண தெரியாதா எங்களுக்கு? ஏண்டா ஐஷேப்னா பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலைன்னு எங்களுக்கு தெரியாதா? அடக்கமா இருந்தா எல்லாரும் முட்டாள் நினைச்சுக்கிறதா? பக்கத்துல ஆவடி டாங்கி தொழிற்சாலை இருக்கு, எதுக்கு தெரியுமாடா? ஒன்ன மாதிரி பிராடு பசங்களை வச்சு அரைக்கிறதுக்கு. இவன் டிக்கெட் இல்லங்கிறத மறைக்கத்தான் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிருக்கோம். சத்தம் போட்டு பேசினாலே என்னைக்கும் ஜனங்கள் மத்தியில ஒரு நாளைக்கு மாட்டிக்குவான் சார். டிக்கெட் எடுக்க வக்கீல் அவனுக்கு எதுக்கா எம்ப்ராய்டரி போட்டு ஜிப்பாவை கேட்க கூடாது சார், டிக்கெட் தான் கேட்கணும். எங்கடா டிக்கெட்டு? சார் வீட்டுல சண்டை பிடிச்சுக்கிட்டு ஆத்திரத்துல நான் வண்டி ஏறிட்டேன் சார். இப்படி ஆத்திரத்துல எல்லாருமே ரயில் ஏறிட்டா ரயில்வே எப்படா நடத்துறது? ரொம்ப கஷ்டம் தாங்க. வா. இப்ப பேசுறா இங்கிலீஷ். ஐ ஆம் சாரி. ஏன் சார்? சார் என்ன மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான் சார். யாரப்பா உள்ள? வெளியில வா, வெளியே வா, வெளியே வாங்க. வீட்டுக்கு தெரியாம வந்துட்டேன். வீட்டுக்கு தெரியாம வந்து பிரயோஜனம் இல்லப்பா. டிடிஆருக்கு தெரியாம வரணும். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வந்துரு வெளியே. வா வா வா. எங்க இருந்து வர்ற? பெஞ்சுக்கு அடியில இருந்து. டேய், எந்த ஊர்ல இருந்து வர்ற? என் பேரு சதானந்தன் சார். வீட்டுல சதா சதான்னு கூப்பிடுவாங்க. அடா, எனக்கு டேய், எந்த ஊர்ல இருந்து வர்ற? எங்க இருந்து வர்ற? எங்க இருந்தா வந்து தொலைக்கிற? நான் பெரிய வீட்டு பையன் சார். நீயுமா? ஏண்டா, புடிப்படுற ஒவ்வொருத்தனும் பெரிய இடத்து பையன் பெரிய இடத்து பையன் சொல்லிட்டு இருந்தா, பெரிய இடத்து பையங்கிறது என்ன சீசன் பாஸாடா? எங்க இருந்துடா வர்ற? பயப்படாதரா. அவங்க எல்லாம் கையை ஓங்குறதோட சரி, அடிக்கிறதுக்கெல்லாம் சட்டம் கிடையாது. இவன் சரியில்லை சார். அழும் போதே தெரியுதா டிக்கெட்ல என்ன? தம்பி அது எப்படி வீடா வீடா குச்சி கூட்டி போங்க சார். வாடா, வா. ஏய், நீ வாடா. நான் வரேன். நான் இல்லைங்க. அதான் கண்ணா. என்னப்பா திடீர்னு கொஞ்சிற? ஒரு பிரியம் தாண்டா, பழகிட்டு இல்லையா? ஏண்டா எள்ளி குடிப்பியா? ஏன் குடிக்காம? குடிப்பேனே. எவ்வளவு குடிப்ப? 4 நாளா 2 குடிப்பேன், 8 நாளா 1 தான் குடிப்பேன். சும்மா கிடைச்சா எவ்வளவு குடிப்ப? சும்மா கிடைச்சா எக்கச்சக்கமா குடிப்பேன். மரம் ஏறுவ? ஏன் ஏறாம? பட ஏய், ஒசரமாக்கண்டா நான் விசுக்கு விசுக்குன்னு ஏறுவேன்ப்பா. ஏண்டா நிஜமா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். ஏறு பாப்போம். ஏறி புடிய போடு. ஏழிய வா. பின்ன மட்டை வா. எண்ணெயை தாண்டா ஏற. ஐயோ, நான் மாட்டப்பா. தோப்புக்காரன் கண்டான்னா விட மாட்டான். ஏலே இந்திரா, தோப்புக்காரனை தெரியும்டா. நான் சொல்லிக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி ஏறா. போன வாரம் கூட முனியாண்டி ஹோட்டல பார்த்தேன். யாரா? தெரியாம இளநீ பிடுங்குறது திருட்டுப்பா. எதுனா திருட்டு? ஏது திருட்டு ஏது திருட்டுலன்னு எங்களுக்கு தெரியாதா? வாய்க்கால தண்ணி ஓடுது, அள்ளி அள்ளி குடிக்கிறான். அதெல்லாம் திருட்டா? அதே தண்ணி தாண்டா பூமி வழியா வந்து வேர் வழியா ஏறி காயில தேங்கி இருக்கு. அதனாலதான் தேங்கான பேரு. அங்க குடிக்கலாம், இங்க குடிக்க கூடாதா? எனக்கு தெரியாடே. திருட்டுலடா. ஏறா ஏறாடா. நான் சொல்லிக்கிறேன்டா. ஏறா. பாத்துட்டாருன்னா பாத்துட்டாருன்னா குதிடா. எப்படிப்பா? தென்னை மரம் தாண்டா, சின்ன மரம் தாண்டா. ஏறா என்னப்பா? ஏறா ஏறா. டேய் உதைக்கிற உதைக்கிற. ஏறா ஏறா. அடிக்காத. ஏறு. ஏறாடா ஏறா ஏறா. கேட்டா இறங்க தெரியுமா? தெரியாது. அப்ப சரி ஏறு. பெரிய காயா பார்த்து பிடிங்கி போடு. விழுந்துறாரு. டேய் காய போட்டு அப்புறம் நீ என்ன வேணா ஆகு.
மது என்னையா இவர் வருவாருன்னு இவர் வர்றாரு அதானே மனம் மாறிட்டாரா வாங்க பாய் வாங்க பாய் இது நம்ம தோப்புங்களா நம்ம தோப்பு தான் நம்ம தோப்புல உனக்கு என்னப்பா வேலை அடியே ஒரு கதாசிரியர் இருக்கட்டும் இருக்கட்டும் சொந்தமா கற்பனையே கிடையாது இருக்கட்டும் இருக்கட்டும் பாக்குற எதையும் நேர்லயே ரசிச்சு உண்மையை அப்படியே எழுதுற பழக்கம் ஆஹா நம்ம இந்திய தேசம் இருக்குது எல்லையில்லாத ஒரு தேசம் இந்த தேசத்துலதான் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை மக்கள் எத்தனை மாடுகள் எத்தனை கட்சிகள் எத்தனை கொடிகள் ஒரு பக்கம் கூவம் நதி இன்னொரு பக்கம் கோதாவரி நதி ஆஹா ஆஹா ஏப்பா நாங்க அன்னாடம் கண்ணால பாக்குறத நீ கதை எழுதி சம்பாதிக்கிறியா எல்லாம் ஒரு பொழப்பு தாருங்களே இந்த பூமி இருக்குதே இது ஒரு புண்ணிய பூமி மண்ணு பூமி அல்லா ஏப்பா என்ன கதை எழுதுறியா இல்ல வித்த காட்டுறியா ஐயோ 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 இந்த மண்ணில்தான் எத்தனை தென்னை மரங்கள் ஒவ்வொரு மரத்திலையும் எத்தனை இளநீர் இளநீரை சுத்தி எத்தனை பாடைகள் எத்தனை மட்டைகள் இளநீரை சுத்தி பாடைகளும் மட்டைகளும் தாப்பா இருக்கும் உன் கதை இப்ப எந்த கட்டத்துல இருக்கு கதை கதை கதாநாயகன் தலைக்கு மேல ஆபத்து அண்ணாதான் காப்பாத்தும் தடுமாறுறான் கிளறான் பேலன்ஸ் கிடைக்காம விழுந்துருவான் போல் இருக்கு இடையிடையே எச்சில வேற முடிக்கிறான் எந்த நேரத்துல விழ போறானோ தெரியல அவன் விழறானோ இல்ல அது விழுவதோ அல்ல அல்ல நீ ஓடாத நீ ஓடாத நீ ஓடாத டேய் ப்ளீஸ் சைத்தான் கதையா எழுதுறா டேய் இல்லடா இரு என்ன பண்ற மாதிரி என்ன பிடிச்ச இல்லையா பண்றது அடா இறங்கி ஓடா நீ வந்து ஒதுக்கிற வரைக்கும் ஏய் சைத்தான் பையா வேலை போயிட்டியா நீ அங்கே இருடா அவனை பிடிச்சு கொண்டாரு டேய் ஓடாதே 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 நின்றா நான் பிடிக்கணும் நில்லா நான் பிடிக்கணும் டேய் ஓடாதடா என்னால ஓட முடியல டேய் சைத்தான் பையா ஓடாதடா ஓடாதடா டேய் நீ இறங்காதே இரு அங்கே இரு ஏண்டா டேய் ரெண்டு பையனும் என்கிட்ட ஜல்சா பண்றீங்களா ஓடி விளையாடுறீங்களா உன் மாமா ஓடனா உன் மாமா வாடா டேய் நீ ஓடாதே இருடா ஓடாதே டேய் டேய் நீ இறங்காதே இரு ஓடாதே நில்லா நான் பிடிக்கணும் ஓடாதே சைத்தான் பையா இப்படி பையா ஓடாதடா ஏண்டா டேய் சைத்தான் பசங்க ரெண்டு பசங்க ஓடி போட்டானுல அவனை கையில கரைச்சிருந்தானுல அப்படியே கைமா பண்ணிருப்பாங்க அல்லா எங்க குடும்பத்துல என்ன கஷ்டம் ஏன் தற்கொலை பண்ணிட்டீங்க இல்லப்பா மீன் இழுத்துடுச்சு நான் விழுந்துட்டேன் நல்ல நேரத்துல நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க உங்களுக்கு என்னப்பா வேணும் வேலை வேணும் சார் ஆஹா. உனக்கு என்ன தெரியும் கார் ஓட்ட தெரியும் உனக்கு என்ன தெரியும் அவன் கார் ஓட்டுவாங்கிறது எனக்கு தெரியும் அப்போ நாளைக்கு பேசலாம் சார் ஆஹா, நம்ம கம்பெனில நாளைக்கு செலக்ஷன் இருக்கு நீங்க 2 பேரும் வாங்க நம்ம கம்பெனி விலாசம் ரொம்ப குட் பாய்ஸ் மெதுவா பிடிக்கப்போ இந்த மீன் இதை எடுத்துக்கோ அவன் கேட்பான் யாரும் செலக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? எந்திரிங்க, உட்காருங்க. செலக்ஷனுக்கு 10 பேர் வந்துட்டாங்க சார். எதிர்ங்க நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உட்காருங்க.
உட்காருங்க, அப்பா வருவாங்க. வேற வேற கிடையாது கொடுக்க போடா. அப்பா சேல்ஸ்மேன் வேலைக்கு வந்தவங்களா அங்கே உட்காருங்க, டிரைவர் வேலைக்கு வந்தவங்களா அங்கே உட்காருங்க. பெஞ்ச கண்டா போதும் உள்ள போயிடுறியா? ட்ரெயின்ல போய் அதே பழக்கம். ஆபீஸ்ரா போடா. ஆபீஸா? என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் கம்பெனில வைக்கிற சாமானிய பேர் போட்டிருக்கு, பார்த்து படிச்சுக்கோங்க. முதலாளி வருவாரு, பார்க்காம ஒப்பிக்கணும். முதலாளி எப்போ வருவாரு? இப்ப வருவாரு, படிங்க. கண்ணாடி போடுற ஏங்க நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? ஹைடெக்ஸ் வரலும் படிச்சிருக்கேன். இங்க கேட்கலையா? பள்ளிக்கூடத்துல பிஏ. பிஏ. சோப்பு சீப்பு கண்ணாடி போடுற யாராவது லோஷன் ரேஷன் லோஷன் ரேஷன் இது ஒடிக்கிறோம். புத்தர் அக்கர் சித்தர் விநாயகர். சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி. கண்ணாடி தாண்ட மாட்டேங்கிற, பிஏ தாண்டிட்டேங்கிற. போயா. சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு கண்ணாடி, வாங்குவீர் ஆச்சரியக்குறி, வாங்குவீர் ஆச்சரியக்குறி, சோப்பு சீப்பு கண்ணாடி. என்னப்பா இது? என் பேர் போட்டிருக்கு. உன் பேரா போட்டிருக்கு? என்ன பேர் உன்னது? கரீம். சி நல்லா பாரியா, கரீம் இல்லையா கிரீமியா? அல்சேஷன் வேற இருக்காங்க. அட ஜியா, உன் ஃப்ரெண்ட் எங்க? இதா இருக்கா? ஓகே, நீங்க எல்லாம் சேல்ஸ்மேன் செலக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? என் பியூன் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல? இப்ப நான் உங்களை கேள்வி கேட்க போறேன். உங்க பேர் என்ன? கிரீம். யோ கரீம கிரீம்ங்கற, கிரீம கரீம்ங்கற என்னயா படிச்ச கோளாரா? சொல்லுங்க. பார்த்து சொல்லப்படாது. சோப்பு சூப்பு. சூப்பர், வச்சு குடி. போப்பு. நெக்ஸ்ட். சோப்பு சீப்பு கண்ணடி. முன்னாடி போ. எனக்கு ஒண்ணு வராது சார். வா. ஓ, வேலைக்கு சேர்த்துக் கொள்ளவும். மற்றவை நேரு. தங்கள் என் குருசாமி. ஓ, ஆடிட்டரா? நீயும் அண்ணாமல எங்க நீ சொல்லு பாப்போம். சார் மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டேன். நான் அந்த பக்கம் நின்னு நீங்க இந்த பக்கம் நின்னா சொல்றதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஏ, முதல்ல வேலைக்கு வந்து சேர்றேன். கிழக்கு பக்கமா பாத்துன்னு சொன்னா எல்லாம் வெற்றிகரமா முடியும்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது. ஓ அப்படியா? சரி, எங்க சொல்லு சொல்லு. இப்பவும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு. பையன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தானே? அப்ப வலது பக்கம் நிக்கட்டுமே. நின்னுடு அண்ணாமல. எங்க வாங்குவீர் வாங்குவீர். குரங்கு மார்க் டாய்லெட்ஸ், சோப்பு சீப்பு கண்ணாடி, பவுடர் ஹேர் ஆயில் ஹேர் பின், சேஃப்டி பின், ஐடெக்ஸ் கியூடெக்ஸ் லிப்ஸ்டிக் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் லோஷன் அத்தர் புனுகு ஜவ்வாது ரிப்பன் ஸ்னோ கிரீம். வெரி குட் வெரி குட். நம்ம கம்பெனிக்கு ஒருத்தன் கிடைச்சிட்டான். அப்பா, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. உனக்கு நான் வேலை தரேன். இப்படி உட்கார். ரொம்ப தேங்க்ஸ். ஓ, நீ கூட டிரைவர் செலக்ஷனுக்கு வந்திருக்கியோ? ஆமா சார். எல்லார்கிட்டயும் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா? இருக்காப்பா. உங்களை எல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். அப்பாப்பா, முதல்ல இவனை கேள்ப்பா. கம்பராமாயணத்தை இயற்றியது யார்? நான் இல்ல சார். கம்பராமாயணத்துக்கு கம்பெனிக்கு என்ன சார் சம்பந்தம்? நெக்ஸ்ட். தெரியாது சார். நெக்ஸ்ட். தெரியாது சார். கேள்வியிலேயே பதில் இருக்குது. எப்படி? கம்பராமாயணத்தை இயற்றியது கம்பர். கரெக்டா சொல்லிட்டான். கரெக்ட். இது கூட தெரியல. மக்கு. இன்னொரு கேள்வி. சைக்கிளுக்கு எத்தனை வீல்? 2 வீல் சார். 2 வீல் தான் சார். 2 வீல் சார். 2 வீல் தான் சார். 4 வீல். ஏன் சிரிக்கிறீங்க? எப்படி 4 வீல்? பேக் வீல், ஃப்ரண்ட் வீல், செயின் வீல், 3 வீல். வெரி குட் வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். நீங்களாம் வேண்டியதில்லை, போலாம். போங்க போங்க. வந்திருந்த கூட்டத்துல நீங்க 2 பேர் தான் சுமார். நீதான் சேல்ஸ்மேன், நீ தான் அவன் காருக்கு டிரைவர். போங்க ஃபேக்டரிக்கு போ.